இப்போ தக் லைஃப்க்கு அப்புறம் அவர் ஒன்று பண்ணுவார். அது என்னவா இருக்கும்? நிறைய பேர் சொல்கிறாங்க ரஜினியை வச்சு பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு இந்த மாதிரி ஆனால் பெரிய ஸ்டார்ஸ் வச்சு எதுவும் பண்ணுறதுக்கான சாத்தியங்களே இல்லை. திருப்பி வந்துட்டு ஒரு சின்ன டீம், இல்லை ஒரு யங் டீம், இல்லை ஒரு புது டீம், இதில் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு படத்தை அவர் கையில் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த படம் எடுக்கும்போது நாமளே திருப்பி கொண்டாடுவோம், என்ன மனுஷன் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏன்னா அது வரைக்கும் அவரை வந்துட்டு கேலி செய்யக்கூடிய தற்கொலைத்தனமான சில கூட்டங்கள் இருக்கு இல்லையா, காலம் முடிஞ்சிருச்சு, பழைய லைக் த ஸோ கால்டு கெரியர் முடிஞ்ச ஆட்களோடு சேர்க்கணும் அப்படின்னு, அதில் வந்துட்டு மணிரத்னம் சேர்க்க முடியாதுங்கிறது என்னுடைய ஒரு புரிதல். மேபி எனக்கு அவருடைய ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால கூட அப்படி எனக்கு ஒரு எண்ணம் வரலாம். பட் ஆனால் இருந்தாலும் ரொம்ப உன்னிப்பாக கவனித்த வரைக்கும் பல கால மாற்றங்களை பார்த்துக்கிட்டே வந்தவர் தான் மணிரத்னம். அப்படி இருக்கும்போது எல்லா காலத்துக்கும் ஏற்ற மாதிரி தன்னை அட்ஜஸ்ட் பண்ணி அடாப்ட் பண்ணி அதுக்கேற்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் ப்ராடக்டை கொடுத்தவர் தான் மணிரத்னம். அப்படிங்கிறதுனால என்னால் அவர் அவ்வளோ சீக்கிரம் ஃபீல்ட் அவுட் ஆகிடுவார், இதுக்கு மேலே அவருக்கு வந்துட்டு மூளை யோசிக்க முடியாது, அவருக்கு வந்துட்டு சரக்கு தீர்ந்து போச்சுன்னு சொல்கிற அந்த வார்த்தைகள் வந்துட்டு என்னால் ஏற்றுக்க முடியல.